வீட்டுக்கே வந்தாலும் அந்த மாறனும் சம்பத்தும் வர மாப்பிள்ளைய சும்மா விட்டுருவாங்களா? தாலி கட்டினாலும் அவனை கண்டன் துண்டமா வெட்டிடுவோன்னு அவங்க 2 பேரும் போலீஸ் முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காங்கக்கா. இதெல்லாம் தெரிஞ்சும் எந்த பெத்தவங்கக்கா காயத்ரிக்கு பையனை கொடுக்க சம்மதிப்பாங்க? காயத்ரி சின்ன புள்ளக்கா. நாம தான் யதார்த்தத்தை சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். இன்னொன்னு, காயத்ரி செழியனை லவ் பண்ண விஷயம் ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அப்புறம் யாருக்கா காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க வருவா? உடல் அளவுல கெட்டு போறதை விட மனசளவுல கெட்டு போறதுதான் பெரிய குத்தோன்னு இந்த ஊர்ல சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ காயத்ரியை யாருக்கா கல்யாணம் பண்ணிப்பா? அக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலன்னா காயத்ரிக்கு காலத்துக்கும் கல்யாணம் நடக்காது. அவ வாழ்க்கையை நாசமா போயிடும். அவ வாழ்க்கையை நீங்களே நாசமாக்க போறீங்களா? நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா. எசக்கி ஆம்பளை, அவனுக்கு எந்த பொண்ணு வேணா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா காயத்ரியை கட்டிக்கிறேன்னு ஒருத்தன் கூட முன் வர மாட்டாங்கக்கா.